ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு கேமரா ஒன்று வந்திருக்கு. ஊத்துக்குழியிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேமரா என்ன மாடல், என்ன கேமராங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். GoPro Hero 9 வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கம்ப்ளீட்டாக டெட்ல இருக்கு. ஓகே, அந்த GoPro Hero 9 வந்து பிரிச்சு பார்க்கலாம். சார்ஜ் போட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. போட்டு காமிக்கிறேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. மேலே இருக்கிற அப்பர் பட்டன் அழுத்துறேன், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். சைட் பட்டனும் அழுத்தி பார்த்துட்டேன், எவ்வளோ நேரம் வேணால் அழுத்தி பார்த்துட்டேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பிரித்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக டெட்ல இருக்குது. இந்த மதர் போர்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. இப்போ இந்த போர்டை செக் பண்ணால் டிசியில் ஸ்டார்ட் ஆகுது. 0.7 எடுக்குது. இந்த மைனூட்டாக வந்து பவர் ஐசியும் அடிக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பவர் ஐசி வந்து நியூ ஐசி, இது ஓல்டு ஐசி. இது நியூ ஐசி வந்து பிளேஸ் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். Several days later. நம்மகிட்ட Hero 9 வந்து டெட்ல வந்துச்சு. நம்ம ஃபாலோ கொரியர் போட்டிருந்தது. இது என்னன்னா கம்ப்ளீட்டாக டெட் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் அதோட சிபி வந்து டெட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. செக் பண்ணதில்ல. ஃபஸ்ட்டு பவர் ஐசியும் செக் பண்ணி பார்த்தோம், மாற்றியும் பார்த்தோம். அதோட வந்து சிபியூ செக் பண்ணி பார்த்தல சிபியூவே ஷார்ட் ஆயிருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு மதர் போர்டை கேட்டிருந்தோம் நம்ம ஃபாலோவரையே. மதர் போர்டு மாற்றலாமா ப்ரோன்னு. மதர் போர்டும் வந்துருச்சு. பேக்கிங் பிரித்து இந்த மதர் போர்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். GoPro Hero 9 இது. இந்த பட்டனும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காரு, அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த GoPro Hero 9 கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. சுவிட்சும் மாற்றியாச்சு சைடில். அது நான் கொஞ்சம் பேக் பண்ணுற வேலை இருக்குது, பெண்டிங் கொஞ்சம். இது எல்லாத்தையும் செக் பண்ணி பேக் பண்ண போகிறோம். மதர் போர்டு மாற்றிருந்தோம்ல, பழைய மதர் போர்டு. இது மதர் போர்டு தான் ப்ராப்ளம். அது ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக A to Z எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவர் கொரியர் பண்ண போகிறோம். எந்த ஊர் எந்த பிளேஸ் இருந்தாலும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி GoPro வாட்டர் டேமேஜாக இருந்தாலும் சரி, இதில் டெட்டாக இருந்தாலும் சரி, ஹேங் அண்ட் லாகாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் வருது GoProவில் பொறுத்த வரைக்கும், ஹீட்டிங் ஆகி. அதனால் ரெடி பண்ணிக்கலாம் 100%. உங்களோட GoPro எந்த ஊர் எந்த பிளேஸ் இருந்தாலும் கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நேரில் வரதா இருந்தாலும் வரலாம்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. பாய்.